சும்மா அழகுக்கு இல்லை இந்த கலர்ஸ். பால் பாக்கெட் நிறங்களுக்கு பின்னால் இருக்கும் ரகசியம். இனி கன்ஃபியூஷன் ஆகாது. இந்தியாவில் உள்ள ஒரு பால் கடைக்கு சென்றால் அங்குள்ள பால் பாக்கெட்டுகள் நீலம், பச்சை, ஆரஞ்சு என பல வண்ண குறியீடுகளுடன் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். பல வாடிக்கையாளர்களுக்கு அந்த வண்ணங்கள் தான் உள்ளே இருக்கும் பாலை பற்றிய தகவலை தருகின்றன. இந்த பால் லேசானதா, அடர்த்தியானதா அல்லது இடைப்பட்டதா என்பதை அந்த நிறங்களே சொல்லிவிடுகின்றன. காலப்போக்கில் இந்த எளிய முறை ஒரு அன்றாட அடையாளமாகவே மாறிவிட்டது. உணவு லேபிள்கள், பாதுகாப்பு மற்றும் பாக்கெட்களில் என்னென்ன அச்சிடப்பட வேண்டும் என்பதை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம் ஒழுங்குமுறைப்படுத்தினாலும் இந்த வண்ணங்கள் அந்தந்த பால் நிறுவனங்களால் பாலின் கொழுப்பு சத்து அல்லது வகையை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன. வண்ணங்களின் அர்த்தம்: நீலம் டோன்டு மில்க் சுமார் 3.0% கொழுப்பு. பச்சை தரப்படுத்தப்பட்ட பால் சுமார் 4.5% கொழுப்பு. ஆரஞ்சு முழு கொழுப்பு பால் சுமார் 6.0% கொழுப்பு. மெஜந்தா ஊதா இருமுறை டோன்டு பால் மிக குறைந்த 1.5% கொழுப்பு. அதாவது தினசரி தேநீர் போடுவதற்கு கொழுப்பு குறைந்த பால் வேண்டுமா, தயிர், இனிப்புகள் மற்றும் சமையலுக்கு கொழுப்பு அதிகமுள்ள பால் வேண்டுமா என்பதை இந்த குறியீட்டை அறிந்த ஒரு வாடிக்கையாளர் ஒரு நொடியில் கண்டறிந்துவிட முடியும். பால் என்பது மக்கள் அன்றாடம் யோசிக்காமல் வாங்கும் ஒரு பொருள். இத்தகைய கொள்முதலில் வேகம் மிகவும் முக்கியம். ஒரு பிராண்ட் பல வகையான பால் பாக்கெட்டுகளை அருகருகே அடுக்கி வைத்திருக்கும் போது வண்ணங்கள் குழப்பத்தை குறைக்கின்றன. இது கொழுப்பு சதவீதம் போன்ற தொழில்நுட்ப விவரத்தை உடனே புரிந்து கொள்ள உதவுகிறது. பிராண்டுகள் மாறினாலும் நிறம், கொழுப்பு அளவு மற்றும் பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் பாக்கெட்டுகள் தெளிவாக பிரிக்கப்பட்டிருப்பது வாடிக்கையாளரின் தேர்வை எளிதாக்குகிறது. தவறான கொழுப்பு அளவு கொண்ட பாலை மாற்றி வாங்கிவிடாமல் இருக்கவும் இது உதவுகிறது. அதனால்தான் அந்த பாலின் பெயரை விட அதன் நிறம் மக்கள் மனதில் ஆழமாக பதிகிறது. பொதுவாக ஒரு தவறான புரிதல் என்னவென்றால், அடர்த்தியான அல்லது பிரகாசமான நிறத்தில் இருக்கும் பால் பாக்கெட்டுகள் சிறந்த பால் என்பதாகும். ஆனால் அந்த வண்ண குறியீடு அப்படி செயல்படுவதில்லை. இந்த நிறங்கள் முக்கியமான பாலின் வகையையும் அதில் உள்ள கொழுப்பு சத்தையும் தான் குறிக்கின்றனவே தவிர ஒரு பாக்கெட் மற்றொன்றை விட சிறந்தது என்பதை குறிப்பதல்ல.